எப்படா சம்மர் வரும், எப்படா விளாக் போடலான்னு காத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த நாள் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம வண்டி, கிளம்புறோம் இன்றைக்கி. ஸோ சுமார் ஒரு 6லேருந்து ஒரு 7 மாதம் வரைக்கும் இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் குளிர் ஸ்னோன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு 3 மாதம் மட்டும்தான் எல்லாருமே வெளியே வருவாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து இங்கே இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு ஏரியா. ஸோ அந்த காலத்திலே பயங்கரமான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2லேருந்து 3 கார் வரைக்கும் இருக்குது. நான் கூட ஆரம்பத்தில் இதை போலீஸ்ன்னு நினச்சேன், பார்த்தா தான் தெரியுது போலீஸ் இல்லை. ஸோ நிறைய ஏரியாவிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் இந்த ரிசர்வாயரில் வந்து சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து எல்லாம் பிரித்து விட்றாங்க. இன்றைக்கி வெதர் வந்து மழை பெய்யும் அப்படின்னு போடவே இல்லை, வெயில் தான் அடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்பி நான் வெளியே வந்தேன். பார்த்தா நம்ம ஒரு வெதர் தான் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. வெயில்னு சொன்னால் மழை பெய்யுது, மழைன்னு சொன்னால் வெயில் அடிக்குது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி, ஏன்டா ஃபாரின்ல இருக்கிற அழகான ஏரியாஸ்லாம் வீடியோ எடுத்து போடாமல் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அரசியல்லாம் பேசி ஏங்கிட்டா எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஊரில் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி பரபரப்பாக எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்றப்பில் வீடியோஸ்லாம் போட்டேன், நிறைய அடியும் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக தான் எல்லாம் காத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும், அதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ சம்மர் ஃபைனலாக வந்துட்டு, ஸோ இனிமேல் தினமும் இதே மாதிரி எங்கேயாவது ஊர் பொறுத்து போயிடுவேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு குட்டி வெனிஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் எல்லாருமே இட்டாலியன் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த ரிவர் சைடில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு அப்படியே வெனிஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சிட்டிலே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் இதுவும் ஒன்று. இது ரெஸ்ட்ரோ பார், இது கேஃபே, எல்லாமே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸோ அந்த காலத்துலேயும் பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஏன்னா அந்த காலத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ், பார், கேஃபே தான் இருக்குது. பட் ரொம்ப ஓல்டான கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே இருக்கிற கல் கூட பாருங்கள், நம்ம தார் ரோடு மாதிரி இல்லை. ஸோ அந்த காலத்தில் அதிகமாக வியாபாரிகள் வந்த போன இடம் இது. ஸோ ரொம்ப வருஷம் பழமையான ஒயின் ட்ரம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டு. நான் இங்கே அதிகமாக வந்திருக்கேன் நிறைய டைமு, பட் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட் எனக்கு இது. இது ஆஸ்ட்ரியாவில் திரோல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டில் குஃப்ஸ்டைன் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சிட்டி இது. இந்த ஸ்டேட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. ஸோ இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இட்டாலியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் இங்கே ரெஸ்டோ, பார், பப்பு, இந்த மாதிரியான ஏரியா தான் இது. ஸோ பொதுவாக சண்டே கூட்டம் இருக்காது இங்கே. ஆனால் இன்றைக்கி சம்மர் ஸ்டார்ட் பண்ணனால, வெயில் அதிகமாக இருக்கிறனால மக்கள் எல்லாமே வெளியே வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன், ஆனால் எனக்கு அது பெருசாக தெரில. ஆனால் இன்றைக்கி ஏதோ மாதிரி செமையாக இருக்குது இந்த ஃபீலு.
ஸோ இதோ ஒரு கேசல் இருக்குது. இது வந்து வேர்ல்டு வார் டைமில் ஒரு ராஜாவோட கேசல் இது. ஸோ இங்கே தான் பதுங்கி இருந்திருக்காங்க. இல்லை அண்டர் கிரவுண்டு இதெல்லாம் நிறைய இருக்குது தான். ஸோ லேட்டர் இதை வந்து ஃபுட்பால் ஸ்டேடியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க.